அடுத்ததாக அவிட்டம். அவிட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மிருதங்கம். மிருதங்கத்தை அடிக்கடி அவங்க அதனுடைய இசை, அந்த மிருதங்கம் இதை பார்த்துட்டு வந்தாலே அவங்களுடைய லக்ன புள்ளி கண்டிப்பாக என்ன ஆகும்னா ஆக்டிவேட் ஆகும். பொம்மையெல்லாம் மிருதங்கம் விநாயகர் வாசிக்கிற மாதிரி இருக்கும், இல்லை பொம்மை மிருதங்கம் அந்த மாதிரி பொம்மையெல்லாம் அவங்க டேபிள் வச்சுக்கிட்டாலும் அது நல்ல அவங்களுடைய லக்ன புள்ளியை ஆக்டிவேட் பண்ணும். அடுத்ததாக சதய நட்சத்திரம். சதயம் எடுத்துக்கிட்டிங்கனாலே பூங்கொத்து தான். பூங்கொத்து இப்போ அவங்களுடைய டேபிளில் ஒரு ஃப்ளவர் பொக்கே, அதே மாதிரி யாரையாவது பார்க்க போகிறாங்கன்னா அந்த ஃப்ளவர் பொக்கே கொடுக்கலாம். அவங்களுடைய வால்பேப்பரில் எப்பயுமே ஃப்ளவர் பொக்கே ஒரு நல்ல ஒரு நறுமணமான ஃப்ளவர்ஸ், பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அவங்க டேபிளில் வச்சுக்கிட்டே இருந்தானாலே இவங்களுடைய லக்ன புள்ளி என்ன ஆகும்னா ஆக்டிவேட் ஆகும். பூரட்டாதி. ஸோ பூரட்டாதி நட்சத்திரம் இது வந்து குறிப்பாக இதோடைய குறியீடு கட்டில் கால் தான். ஸோ இவங்க லக்ன புள்ளியாக வரவங்க நிறைய குபேரனுடைய இமேஜ் பார்க்குறது ரொம்ப நல்லது. நிறைய இந்த குபேரனோட இமேஜ் வந்து வால்பேப்பரில் இல்லை குபேரனுடைய ஃபோட்டோ வச்சுக்கிறது, இது எல்லாமே உங்கள் லக்ன புள்ளி ஆக்டிவேட் ஆகும். இன்னொன்று டெய்லி கட்டிலில் நல்ல மெத்தை போட்டு தூங்கினாலே இவங்களுக்கு இது ஆக்டிவேட் ஆகும். பூரட்டாதி அப்படிங்கிறது கொஞ்சம் சுகவாசி, எப்பயுமே கட்டிலே இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும். ஸோ இந்த புரட்டாதி லக்ன புள்ளியாக வரவங்க குபேரன் கட்டில் இது ரெண்டுத்தையும் ஆக்டிவேட் பண்ணாலே அவனுடைய லக்ன புள்ளி ஆக்டிவேட் ஆகும். உத்திரட்டாதி. உத்திரட்டாதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காமதேனு அதாவது கல்பவிருட்சம் காமதேனு இந்த ரெண்டு கான்செப்ட் தான் உத்திரட்டாதியோடது. ஸோ தினசரி பசுவுக்கு என்ன ஆகுனா பழம் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த காமதேனோட பிக்சர், பசுமாடு வேற காமதேனு வேற, அதாவது மேலோகத்துக்கு காமதேனு, கீழே வந்து கோமாதா தான் பசுமாடு. ஸோ இங்கே நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம்னா பசுவிற்கு நிறைய பழங்கள் கொடுத்து என்ன பண்ணிக்கலாம்னா அவங்க அதோடைய ஆசீர்வாதம் பெறலாம். இன்னொன்று அவங்களுடைய வால்பேப்பரில் எப்பயுமே இந்த காமதேனோட பிக்சர் இதை வச்சுக்கிட்டாலும் இவங்களுடைய லக்ன புள்ளி ஆக்டிவேட் ஆகும். இறுதி நட்சத்திரம் ரேவதி. ரேவதினாலே மீன் குறியீடு தான். ஸோ இவங்க நிறைய பீச்சுக்கு போகிறது ரொம்ப இவங்களுடைய லக்ன புள்ளி ஆக்டிவேட் ஆகும். மீனுக்கு நிறைய உணவளிக்கிறது இவங்களுடைய லக்ன புள்ளி ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி மகாலட்சுமி வழிபாடு. இப்போ இது எல்லாமே ரேவதி அப்படிங்கிறது புதனுடைய நட்சத்திரம், சுக்கிரன் உச்சமாகக்கூடிய நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மீன்களுக்கு உணவளித்தாலே இவங்களுடைய லக்ன புள்ளி ஆக்டிவேட் ஆகும்.